ஹாய் மச்சான். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் ரியாலிட்டிக்கு நான் எப்படி ரெடி ஆகிறது, சுச்சுவேஷனுக்கு எப்படி ரெடி ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே சுச்சுவேஷன்றதும் எனக்கு அந்த ரியாலிட்டின்றதும் ஒரு மாதிரி இன்டர்ப்டடாக வருது. ஸோ இன்றைக்கி நான் என்ன யோசித்தேன் அப்படின்னா, வாட் டஸ் இட் மீன் பை ரியாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது, இவ்வளோ நாளாக எனக்குள்ள அந்த ரியாலிட்டி என்னன்னா, ஃபிசிக்கலாக என்ன நான் மூமெண்ட்டில் இருக்கணும், என்ன டச் பண்ணுறனோ, என்ன பேசுகிறனோ, என்ன மாதிரி ஒரு சென்சேஷன் ஃபிசிக்கலாக வருதோ அது மோஸ்ட் ரியாலிட்டி ஆகும். தென் அதுக்கப்புறம் இந்த மைண்டில் ஒரு தாட் ப்ராசஸ்லாம் ஒரு செகண்டரி ரியாலிட்டியாகவும் தான் இருந்துச்சு. ஏன்னா அது நடக்கலை. ஆக்சுவலாக நான் ஜஸ்ட்டு அதை ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்கேன். சம்மே அதுவும் ரியாலிட்டி தான், ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது எனக்கு தேவையில்லை, நான் ஓல்டுலேயே இருக்கேன் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஸோ அதை நான் ரியாலிட்டி இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ இந்த ரியாலிட்டிலேயே நம்ம நிறைய இருக்கலாம் அப்படின்றத ஒரு கன்க்ளூஷன் ஆகிடுச்சு. பட் இப்போ என்ன இருக்குது அப்படின்னா, எனக்குள்ளே நடக்கிற ப்ராசஸ் மட்டும்தான் ரியாலிட்டி. ஐ கான்ட் ஏபிள் டு பர்சன் எனி திங் அதர் தன் தட். ஓகேவா? நான் என்ன சென்ஸ் ஆர்கனில் ஃபீல் பண்ணுறனோ அதுதான் ரியாலிட்டி ஆகும். அப்புறம் அந்த சென்ஸ் ஆர்கன்ஸ் தவிர இந்த மைண்டில் ப்ராசஸ் நடக்கிறது, என்னோடய எமோஷன்ஸு, இது மட்டும்தான் நான் ஃபீல் பண்ண முடியும். இது மட்டும்தான் ரியாலிட்டி என்னை பொறுத்தவரைக்கும். மற்றபடி ஐ கான்ட் டூ எனி திங் இன் த வேர்ல்ட், ஆர் ஐ கான்ட் டூ எனி டச் எனி ஆப்ஜெக்ட், வாட் எவர். என்னை தவிர என்னால் இங்கே என்னையுமே பர்சீவ் பண்ண முடியாதுன்றதான் ரியாலிட்டி. இது சும்மா நான் ஒரு கான்செப்டாவோ தியரியாலாம் கிடையாது, உண்மையாகவே அப்படி தான் இருக்குது. மேபி இதில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கே தவிர, சம்டைம்ஸ் நான் இந்த லேயரில் இல்லாமல் என்னை தவிர தாண்டி நான் முழுக்க அந்த சிந்தனையில் போய் சேர்றதுனால அதுவும் ரியாலிட்டி தான். எனக்குள்ளே இருக்கிற அந்த சிந்தனைகளுமே ரியாலிட்டி தான். முழுக்க அதில் போய் சேர்றதுனால, ஃபிசிக்கலாக இல்லாததுனால எப்போவுமே இப்போ நான் பேசுகிறப்பே ஒரு கான்ஃப்ளிக்ட் வருது எனக்குள்ள. ஆக்சுவலாக என்னென்னா, என்னோடய தாட் ப்ராசஸும் ரியாலிட்டி தான், என்னோடய எமோஷன்ஸும் ரியாலிட்டி தான். வாட் எவர் கம்ஸ் அண்டர் மை டெரிட்டரி. நான் ஒரு 65 kg 70 kg இருப்பேன், 65 kg இருப்பேன். ஸோ இந்த 65 kgsக்குள்ளே நடக்கிற மேட்டர்ஸ் மட்டும்தான் என்னோடய ரியாலிட்டி. இதை தவிர எதுவுமே ரியாலிட்டி கிடையாது. இந்த ரியாலிட்டின்னு கிடையாதுன்னா நான் வேறு எதுவுமே பர்சீவ் பண்ண முடியாது. ஸோ இதை நான் எப்படி பர்சீவ் பண்ணணும், எப்படி பர்சீவ் பண்ணுறேன் அப்படின்றது தான் மேட்டர்ஸ். ஸோ இதை தவிர ஒரு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்னால இந்த 65 kg நான் ஏற்படுத்த மாற்றங்கள் எல்லாமே கான்சிக்வன்சஸ் தான். இது ரியாலிட்டி கிடையாது. இப்போ டக்குன்னு நான் லாஸ்ட் வீடியோவில் பேசும்போது, நான் இப்போ டக்குன்னு கிளம்பி போகணும் அப்படின்னா, கிளம்பி போகணுன்ற டைம் ஃப்ரேமை வச்சு நான் கிளம்புறேன்ல, அந்த டைம் ஃப்ரேம் இல்லாமல் வேறு ஏதோ ஒரு நோட் இருக்குது. ஓகேவா? வேறு ஏதோ ஒரு நோட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், அந்த டைம் ஃப்ரேம் இல்லாமல் நான் என்னோடய மைண்டில் செட் பண்ணுறேன், நாளைக்கு கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கிளம்புறதுன்றது தான், அதுக்கு நோக்கி போகிறது தான் ஒரு 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 குட்டாக இருக்க முடியும். ஸோ அதை தாண்டி என்னால் எதுவுமே பண்ண முடியாது. அப்போ ஒரு சுச்சுவேஷனுக்கு நான் டைமை பேஸ் பண்ணி ரெடி ஆகக்கூடாது, என்னோடய எண்ணத்தை பேஸ் பண்ணி ரெடி ஆகக்கூடாது, டார்கெட்டை பேஸ் பண்ணி ரெடி ஆகக்கூடாது, சம்திங் பியாண்ட் தட். ஸோ லாஸ்ட் டைம் நான் சொன்னது டைம் பேஸ் பண்ணி ரெடி ஆகக்கூடாது. என்னோடய மைண்டோடைய அந்த 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 சுச்சுவேஷனை நான் இமேஜின் பண்ணி ஏதோ ஒரு ட்ராமாக்குள்ளே இருக்காங்க, அதை பேஸ் பண்ணி ரெடி ஆகக்கூடாது. என்னோடய தாட் ப்ராசஸ், பேசிக்காக என்னோடய தாட் ப்ராசஸை பேஸ் பண்ணி ரெடி ஆகக்கூடாது. சம்திங் பியாண்ட் தட் இருக்குது ஒரு சுச்சுவேஷனுக்கு நான் ரெடி ஆகிறது. அது என்னன்றதை நான் இன்னும் ஃபைன் பண்ணல. பட் செகண்ட் மாடல், நான் என்னோடய தாட் ப்ராசஸை பேஸ் பண்ணி ரெடி ஆகக்கூடாது. டைம், தாட் ப்ராசஸ், இது ரெண்டுமே கொலாபரேட்டிவ் தான். டைமுன்றது ஒன்று எக்ஸிஸ்டிங் கிடையாது. கரெக்டாக நான் நாளைக்கு 7 மணிக்கு எந்திரிக்கணுங்கிறது எங்கே இருக்குது? கிளாக்கில் இருக்கா? நான் ஜஸ்ட்டு அசியூம் பண்ணிக்கிறேன் 7 மணிக்கு ரெடி ஆகணும், 7 மணிக்கு டெய்லி இதை தான் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டைம் ரிலேட்டிவாக, அதாவது என்னோடய மைண்டில் டைம் கிடையாது. அங்கே நான் ஒரு ஃபிக்ஸ் பண்ணி என்னோடய தாட் ப்ராசஸ் எல்லாம் டிசைன் ஆகுது. அந்த தாட் ப்ராசஸ் எல்லாம் டிசைன் ஆகிறதுனால அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரும். தாட் ப்ராசஸ் இதுக்குள்ளே இருக்கும் போது எனக்கு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் தான் வரும். அப்படி தான் இருக்குது. ஸோ ஐ ஹாவ் டு ஃபிக்ஸ் இட் மோர் ரியாலிட்டி. இன்னும் நான் எனக்குள்ளே ரியாலிட்டிக்கு போயிட்டு மேபி இஃப் அப்கமிங் ஏதாவது இருந்தால்,
பட் நான் கன்க்ளூட் பண்ண வரது என்னென்னா, என்னை தவிர எதையுமே கன்சியூம் பண்ண முடியாது, என்னை தவிர எதையுமே இந்த 65 கேஜஸை தவிர இந்த வேர்ல்டில் எதையுமே நான் அக்சஸ் பண்ண முடியாது. அப்படின்றப்போ இந்த 65 கேஜஸ் தான் என்னோடய ரியாலிட்டி. ஸோ இந்த ரியாலிட்டியில் தான் நான் டெசிஷன் மேக் பண்ண எல்லாமே இருக்குது அப்படின்றத மட்டும் சொல்லி நம்ம கன்க்ளூட் பண்ணுவோம். ஓகே.